லெபனானில் இருந்து வந்த ஏவுகணையை இஸ்ரேல் இடைமறித்து தடுத்ததில் வீடுகள் சேதமடைந்தன. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் விமானப்படை கடந்த 27ஆம் தேதி நடத்திய தாக்குதலில் இஸ்புல்லா தீவிரவாத அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா உயிரிழந்ததை தொடர்ந்து இரு தரப்புக்கும் இடையிலான போர் தீவிரமடைந்தது. இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் இஸ்புல்லா அமைப்பின் 2000க்கும் மேற்பட்ட முகாம்கள் அழிக்கப்பட்டு 440 இஸ்புல்லா தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இஸ்ரேல் தாக்குதலில் லெபனானில் 4000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 3000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் தரைமட்டமாகின. இதனிடையே இருதரப்பு இடையிலான மோதல் போர் தொடங்கி 1ஆம் ஆண்டு நினைவை குறிக்கும் வகையில் இஸ்ரேல் மீதான லெபனான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. வடக்கு பகுதியில் நடத்தப்பட்டதை தாக்குதல் சாதுரியமாக இஸ்ரேல் இடைமறித்து தடுத்ததில் வீடுகள் சேதமடைந்தன. இதனைத் தொடர்ந்து மத்திய லெபனான் மாகாணத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து உள்ளது. நள்ளிரவு முதல் தாக்குதலுக்கு நீடித்து வருவதால் பல்வேறு பகுதிகள் தரைமட்டமாகின.